ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துடாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம சியானும் டைமும் வந்து ஒரே பெட்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சியானுக்கு வந்து தூக்கமே வராதனால டக்குன்னு வந்து ஏஞ்சி பார்ப்பான். அவன் ரொம்ப பயத்திலேயே வந்துட்டு ரூம் ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து ஒரு இடத்துல நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கப்ப நம்ம சியானு வந்து ரொம்ப பயந்துருவான். யார்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம டைம் தான் வந்து பின்னாடி வந்து பயமுத்தவும். இதை பார்த்தோன்னே ஒன்று நம்ம சியான் வந்துட்டு, டே எரும மாடு இப்படி தான் வந்து பயமுத்தியோ, நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து திட்டிகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஒன்னே நம்ம டைமும் வந்துட்டு, சரி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம சியான் வந்துட்டு, இல்லை எனக்கு வந்து தூக்கமே வரல, அதான் வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஒன்னே நம்ம டைம் வந்து, டே நீ ஏதாவது வந்து கெட்ட கனவு கண்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து கேட்கறத பார்த்தோன்னே சியான் வந்துட்டு, ஆமாண்டா நான் வந்து கெட்ட கனவு தான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சியான் வந்து சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கப்ப அப்போ நம்ம சியான் வந்து குடிக்கிறத பார்த்தோன்னே ஒன்னே நம்ம டைம் வந்துட்டு, டே நீ என்னடா குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சியான் வந்துட்டு, நான் வந்து பீர் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம டைம் வந்து, ஏன் எனக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சியான் வந்துட்டு, இல்லைடா நான் வந்து இதெல்லாம் தரவே மாட்டேன், ஏன்னா வந்து நீ சின்ன பையல, இதெல்லாம் வந்து நீ குடிக்கவே கூடாது, இது வந்து ரொம்ப தப்பு, நீ வந்து குடிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்துட்டு, டே நான் ஒன்றும் குழந்தையெல்லாம் கிடையாது, அதனால நீ குடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சியான்ட்ட வந்து கிளாஸை வாங்க போகிறப்ப நம்ம சியான் வந்துட்டு, இல்லை இல்லை நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வந்து மேலே தூக்கி வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம டைம் வந்து வாங்க போகிறப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வந்து நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம சியான் வந்துட்டு, டேய் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம டைம் வந்து திரு முழிச்சிட்டு, இல்லவே இல்லையே நம்ம வந்து எங்கேயுமே மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாளிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு, இல்லை இந்த சீன் வந்து எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கு, ஆனால் வந்து எங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை பார்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லுவான். இதை பார்த்தோன்னே சியான் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் அப்போ வந்து நீ அடிக்கடி பாருக்கு வந்து போவியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்துட்டு, அடிக்கடிலாம் வந்து நான் வந்து போகலாம் மாட்டேன், என் பேரண்ட்ஸ் வந்து என்னை வந்து திட்டி வெளியே அமுச்சு விட்டாங்கன்னா, இல்லைனா வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் போவேன், மற்றபடி வந்து நான் பார்க்குலாம் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சியான் வந்துட்டு, அதனால தான் வந்துட்டு நீ வீட்டை விட்டு வெளியே வந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம டைம் வந்து, ஆமாம் அதனால தான் வந்து வீட்டை விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு, சரி பரவாயில்லடா நீ வந்து இங்கே இருந்துக்கோ, உன்னை வந்து நான் இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அப்போ என்னை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீ வந்து பிளான் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து ரொம்ப ஷாக்காக வந்துட்டு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே டைம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சியான் வந்து நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டே வர்றதுனால நம்ம டைம் வந்து அவனை வந்து பத்திரமா தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து படுக்க வைப்பான். படுக்க வச்சோடனே அவன் வந்து அவன் கையில் படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியானை வந்து எழுப்புறப்ப நம்ம சியான் வந்து ஏந்திரிக்காம நம்ம டைமை வந்து கட்டிப்பிடிச்சிட்டே வந்து சியான் வந்து டைம் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறத பார்த்தோன்னே நம்ம டைமை வந்து சியானை வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே காலைல வந்துட்டு நம்ம சியான் வந்து ஏஞ்சி பார்க்குறப்ப அவன் வந்து ஒரு ட்ரெஸ் இல்லாததை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே வந்துட்டு பக்கத்தில் இருக்க டைமை வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்போ நம்ம டைம் வந்து ஏஞ்சி பார்க்குறப்ப சியான் வந்து இப்படி வந்து திரு முடிச்சுட்டு இருக்கதை பார்த்தோன்னே டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே, குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியானை பார்த்து சொல்லவும் அவனு வந்துட்டு, மார்னிங் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து பயந்துகிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சியானே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் இங்கே வந்து எரிக்கும் பைப்பும் வந்து லைவ்ல வந்து உட்காந்துருக்கப்போ உடனே நம்ம பைப்பு வந்துட்டு, ஹலோ நண்பர்களே நம்ம கூட வந்து எரிக் இருக்காரு, அவருக்கு வந்து நான் காரமான சாப்பாடு வந்து தரப்போகிறேன், அவர் வந்து எப்படி சாப்பிட போகிறாரு அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு, இதை பார்க்குறப்ப வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கு வந்து சாப்பிட போகிறப்ப உடனே நம்ம பைப்பு வந்து எல்லாரும் வந்து அவனே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல வந்து சொல்லிட்டு இருக்கப்ப எரிக்கு வந்து ஒரே ஒரு வாய் தான் வந்து வைப்பான். வச்ச உடனே வந்து அவனால் காரத்தை வந்து தாங்க முடியாமல், அட பாவி என்னை வந்து கொல்றதுக்காக இந்த மாதிரி தான் காரத்தை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கப்ப நம்ம பைப்பு வந்துட்டு எரிக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு, டேய் நீ வந்து சிரிச்சுக்கிட்டா இருக்க, இங்கே வா நீ வந்து இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து பைப்புக்கு வந்து ஊட்டி விட போகிறதுனால அவனு வந்துட்டு, டே வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எரிக்கு வந்து அவன் வந்து ஒரே ஒரு வந்து ஸ்பூனை வந்து ஊட்டி விடுவான். அவன் வந்து சாப்பிட்டோன்னே, ஐயோ இது வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவனோட கழுத்தில் வந்து இந்த சாப்பாடு எல்லாம் வந்து விழுந்துடும். இதை பார்த்தோன்னே எரிக்கு வந்துட்டு, இருடா நானே வந்து தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக தொடச்சி விட்றத பார்த்தோன்னே பைப்பு வந்துட்டு எரிக்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம எரிக்கு வந்து பைப்பு கழுத்தில் வந்து நூடுல்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பைப்பு எரிக்கு வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம எரிக்கு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்து பைப்பு வந்து கனவுலாம் கண்டிப்பாக
சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இங்கே நம்ம டைம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ பின்னாடி வந்துட்டு சியான் வந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சியான் வந்துட்டு நான் வந்து பார்க்கட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்து அவனோட ஃபோனை வந்து சியான்ட்ட வந்து கொடுப்பான். நம்ம சியான் வந்து பார்த்துட்டு இருக்கப்ப உடனே நம்ம சியான் வந்துட்டு டேய் நீ எப்படா என்ன வந்து ஃபோட்டோலாம் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்து திரு முடிச்சுட்டு டேய் நீ வந்து அதை வந்து டெலீட் பண்ண போறியாடா அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வந்து கேட்குறப்ப உடனே நம்ம சியான் வந்துட்டு ஆமாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன், ஆனால் வந்து நீ உண்மையான ரீசனை வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், நீ வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து கேட்கறதுனால டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே என் க்ரஷ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவன் பேர் கூட வந்து ரதி, ஆனால் அவன் கொஞ்ச நாளாக வந்து எந்த ஃபோட்டோவுமே வந்து அப்டேட்டே பண்ணல, ஆனால் அவன் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபோட்டோலாம் எடுப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்துட்டு அப்போ நீ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காரணமே அந்த ரதி தானாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்துட்டு அப்போ உனக்கு வந்து ரதியை தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து கேட்பான். உடனே நம்ம சியான் வந்து திரு முடிச்சுக்கிட்டே இல்லை எனக்கெல்லாம் வந்து தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாளிப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம டைம் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து நம்ம சியான் நின்று கேமராவில் இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டைம் வரதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து கேமரா வந்து மறைச்சு வச்சுட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம டைம் வந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எங்கேயாவது வெளியே போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சியான் வந்துட்டு ஆமாம்மா நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து டைமை பார்த்து பயந்துகிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம டைம் வந்து அப்போ சரி ஓகே நீ வந்து சீக்கிரம் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து அவன்கிட்ட சொல்லவும் இவன் வந்து சரி ஓகே நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியான் வந்து நம்ம டைம் கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து கேமரா எல்லாத்தையும் வந்து மறைச்சு வச்சுட்டு போகிற எல்லாத்தையுமே நம்ம டைம் வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். சியான் வந்து போனதுக்கப்புறம் நம்ம டைம் வந்து உள்ளே வந்தோடனே சுற்றி இருக்க அந்த 4 பேர் வந்துட்டு அவன் வந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டைம் வந்து அவன் வந்து போயிட்டான், இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சொல்லுவான். இதை பார்த்தோன்னே உடனே சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்போனா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம கூட வந்து சியான் இருக்க மாட்டாளா, அதனால நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே வந்து சாபுத்திரி வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கான வீடியோவில் கேட்க போகிற கொஸ்டின் என்னன்னா நம்ம சியானோட நிக் நேம் வந்து என்ன, அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்போ சீரிஸ்க்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சியான் வந்து கதவை வந்து உள்ளே வந்து பார்க்குறப்ப ரூம் ஃபுல்லாக வந்து இருட்டாக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம சியான் வந்து பயந்துட்டு டே யாரா வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிங்க, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, யாராக இருந்தாலும் வந்து லைட்டை போட்டு என்னை வந்து காப்பாற்றுங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து பயந்துகிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்க பைப் வந்துட்டு ஒரு கையை வந்து நீட்டவும் இவனு வந்து பயந்துகிட்டே வந்துட்டு ஐயோ அம்மா பேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து பயப்படுறதை பார்த்தோன்னே சுற்றி இருக்க எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து லைட்டை வந்து போடுவாங்க. யாரா இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சியான் வந்து பார்க்குறப்ப இருக்கிற அந்த 5 குட்டி பிசாசுங்க தான் வந்து இந்த மாதிரி வேலை எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோன்னே சியான் வந்துட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து ரொம்ப பயத்திலே வந்து நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே டைம் வந்துட்டு என்னடா எங்களோட சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சியான் வந்து இன்னும் ஷாக்லேயே வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 5 பேருமே வந்து சியான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து பார்ட்டியை வந்து கொண்டாடுறதுக்காக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பிளான்லாம் வந்து பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக வந்து சரக்கெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சியான் வந்து பார்த்துட்டு அவன் வந்து தனியாக போய் அவங்க அம்மாவும் இவனும் இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம டைம் வந்து அம்மா என்னோட பேபி எங்க, அவன் வந்து இங்கே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து தேடி வந்து பார்க்குறப்ப சியான் வந்து இங்கே நிற்கிறத பார்த்தனே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வந்து கேட்பான். உடனே நம்ம சியான் வந்துட்டு நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கே வந்து தெரியாது, ஆனால் வந்து எதுக்காக வந்தேன்ற ரீசனை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா வந்து எனக்காக வந்து ஒரு ஃபேமிலியை வந்து இங்கே இருக்குன்றத வந்து நினச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் வந்து சொல்கிறத பார்த்தனே உடனே நம்ம டைம் வந்து சிரிச்சுட்டே வந்து சியானை பார்த்துட்டு அவனை வந்து கிஸ் பண்ணுறதுக்காக கிட்டக வரப்போ உடனே இந்த மீனா பொண்ணு அழுவுறத பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இதனால சிரிச்சுக்கிட்டே சரி வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து கிளம்பி போவாங்க. இங்கே இந்த மீனா பொண்ணு வந்துட்டு அவனோட எக்ஸை நினச்சி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் வந்து மீனாவை பார்த்துட்டு நீ மட்டும் இப்போ அழுவுறதை நிறுத்தலைன்னா நான் வந்து உன்னை வந்து கிஸ் பண்ணிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே இந்த மீனா பொண்ணு வந்து அழுவாமல் வந்து அப்படியே சாய் வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எரிக்கும் பைப்பு வந்து வீடியோ வந்து லைவ்ல வந்து பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம பைப்பு வந்து வீடியோவில் வந்துட்டு நான் வந்து கடைசியாக வந்து சமைச்சிட்டு இதை வந்து எரிக்கு வந்து டேஸ்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வீடியோவில் இருக்க எல்லாருமே வந்து ஓ வாவ் நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எரிக்கு வந்து பைப்பு செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றப்ப அவனோட லிப்ஸில் வந்து அது எல்லாமே வந்து சிந்தி இருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம பைப்பு வந்துட்டு டே நீ ஏன்டா வந்து குழந்தை மாதிரி சிந்திக்கிட்டே வந்து சாப்பிட்ற, இருடா நானே வந்து தொடச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து சொல்லிக்கிட்டே வந்து பின்னாடி வந்து வீடியோவில் இருக்க எல்லாரையும் வந்து பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டே நம்ம பைப் வந்து எரிக்கோட லிப்ஸில் இருக்க அந்த சிந்தின சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுருப்பான். அதுவும் வந்து தொடக்கிறது எப்படின்னா கிஸ் பண்ணுற மாதிரி இவன் வந்து பண்ணுற எல்லாத்தையுமே வீடியோவில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்து ஓ வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம பைப் வந்து வீடியோவில் வந்து நல்ல வியூஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அவன் வந்து வீடியோவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப எரிக் வந்துட்டு இங்கே என்னதான் நடக்குது, என்னை வச்சு காமெடி யாரும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப
ஷாக்காக வந்து பைப்பே வந்து பார்த்துக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம பைப் வந்துட்டு, சரி நண்பர்களே, இன்னையோட வந்து இந்த லைவை வந்து நாங்கள் இப்போயே வந்து முடிச்சுக்கிறோம், இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நாளைக்கு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப் வந்து சொல்லவும் எரிக்கு வந்துட்டு, ஆமாம் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து வீடியோவில் இருக்க எல்லார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட நாங்கள் வந்து இந்த லைவை வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து லைவை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. லைவ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பைப் வந்து கடைசியாக செஞ்ச சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டு டேபிளில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எரிக்கிட்ட வந்து சாப்பிட கொடுக்குறப்ப நம்ம எரிக்கு வந்துட்டு, நான் வந்து இதை வந்து சாப்பிட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம பைப் வந்து, நீ வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப் வந்து சொல்லுவான். அப்போ எரிக்கு வந்துட்டு, டேய் உனக்கும் வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம பைப் வந்துட்டு, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்க வந்து பார்க்காமலே வந்து இவன் வந்து ஃபோனே வந்து பார்த்து சொல்கிறத பார்த்துட்டு எரிக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டு, டேய் உனக்கு வந்து நான் கடைசியாக கேட்கல, உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக்கு வந்து ரொம்ப ஆசையாக கேட்குறப்ப நம்ம பைப்பு வந்து எரிக்கு வந்து சொன்ன எதையுமே வந்து காதில் வாங்காமல் அவன் வந்து எரிக்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். இவன் வந்து இப்படி அவாய்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கு வந்து ரொம்ப சோகமாக வந்து சாப்பிடாம உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அப்போ தான் நம்ம சாய் வருவான். என்னடா நீங்கள் வந்து செஞ்சீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம எரிக்கு வந்து, ஆமாம் நாங்கள் தான் வந்து செஞ்சோம், இந்த நீ வேணா வந்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சாய் வந்து, சரி ஓகே நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சாப்பிடுவா. அப்போ வந்து நம்ம எரிக்கு வந்துட்டு, ஆமாம் மீனா பொண்ணு எங்க, நீங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம சாய் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் வந்து எப்படி க்ளோஸாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் மீனா வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம எரிக்கு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே நம்ம சாய் வந்துட்டு, ஏன்டா நீங்கள் 2 பேரும் அப்படி தானேடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே எரிக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டு, எங்க என்னை வந்து பைப் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சோகமாக சொல்கிறத பார்த்தோன்னே சாய் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துருப்பா. அப்போ எரிக்கு வந்து பைப்பு மேலே இருக்க லவ்வை வந்து பைப்பு கிட்ட வந்து சொல்லுவானா சொல்ல மாட்டானா, அப்படி வந்து சொல்லிட்டானா நம்ம பைப்பு வந்து எரிக்கோட லவ்வை வந்து எப்படி வந்து ஏற்றுப்பான் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம எரிக்கு வந்து ரொம்ப சோகமாக சாய் கிட்ட வந்து பேசுறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.